மீடியாக்கள் வாயிலாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சிட்டேன். உடனடியா நீங்க ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதால முழுசா அந்த என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க, எந்த மாதிரி அவருக்கான அந்த பிணை கொடுத்திருக்காங்க, என்ன கண்டிஷன் அப்படிங்கறது முழுமை எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. வழக்கினுடைய சாராம்சம் என்ன? அவர் அமைச்சராக இப்ப இருக்கிற கட்சியில் இல்ல, இதுக்கு முன்னால இருந்த அரசாங்கத்தில், அதிமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த போது பணம் வாங்கி கொண்டு வேலை அளித்தார் அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. இது ஏதோ 5 நபர் 10 நபர் அப்படிங்கிறது இல்ல, ஆயிரக்கணக்கான நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதனாலதான் அரசாங்கத்து தரப்புல அவர் ஒரு முக்கியமான நபர், அதாவது அரசு அதிகாரத்தில் தன்னோட அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபரா இருக்கிறதால சாட்சிகள் பயப்படுவாங்க, அவருக்கு நேரா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னதாலதான் இத்தனை நாள் அவர் உள்ள இருந்தாரு, ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க. இப்ப உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருக்கு. ஆனாலும் கூட நாங்க இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏனென்றால் நிறைய நேரத்தில் விட்னஸ் அவங்க ஹோல்டு பண்றது, மிரட்டுறது அப்படிங்கறதும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படிங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒருபோதும் அவங்க நியாயமான ஒரு விசாரணைக்கு எனக்கும் அலோவ் பண்ணது இல்லை. இது அவங்களோட ஹிஸ்டரி. ஆனால் திமுக அரசு இங்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போகாமல், அதாவது குறிப்பாக வழக்கு கொடுத்திருக்கவங்க மேல குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறவங்களை மிரட்டுறதோ வேற விதமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறது எங்களோட எண்ணம். இப்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்னென்னவெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கு, அவர் எப்படியெல்லாம் இருக்காரு அப்படிங்கறத வேற யாரோ சொல்லல, அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது இன்னைக்கு அவர் கட்சி மாறினால முதலமைச்சர் அவர்களுக்கு அதெல்லாம் மறந்திருக்கலாம். ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள். இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த அரசு செயல்பட வேண்டும் அப்படிங்கறது எங்களோட கோரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் பிஜேபி அரசு தான் அந்த வழக்கில் பொதுவான ஒரு பார்வை சமூக வலைதளங்கள பேசப்படும், விமர்சனம் போச்சு. இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுறதெல்லாம் ஒரு கேஸ் அடிப்படை ஒரு ஏஜென்சி, என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி யாரு எந்த நேரத்தில் குற்றச்சாட்டு வருதோ, எந்த நேரத்தில் கைது பண்ணுங்கிறது எல்லாமே அது முழுமையான விசாரணை அமைப்புக்குள்ள இருக்கிறது. ஒரு விஷயம் நடக்கும்போது பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான கற்பனைகளையோ கதைகளையோ அல்லது ஏதாவது அவங்க மனசுல நினைக்கிறது அவங்கவங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம். அதுக்கு நாங்க பொறுப்பாக்க முடியாது. இரண்டாவது, மத்திய அரசை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு அமைச்சர் மீதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் நேர்மையான ஒரு அரசாங்கத்தை மோடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது திமுக அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் விசாரணை நீதிமன்றத்தில் இருக்குங்கிறதும் மக்கள் முன்பாக நாங்கள் இப்போது ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குது. இந்த தகவல் ஏற்கனவே தெரிஞ்சு இவருடைய ஜாமீனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாற்றத்துக்காக. எனக்கு ஏதோ நீங்க எல்லாம் சேர்த்து சொல்றீங்க, எனக்கு அவ்வளவெல்லாம் அது என்னன்னு பண்ண தெரியல. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னாரோ அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறோம் நாங்க. அவருக்கு முதல்வர் பிரதமர் சந்திக்க போறாரு, இன்னைக்கு டெல்லி கிளம்பி போறாரு. இந்த டெல்லி பயணத்தை ஒட்டிய இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து இல்ல, ஏற்கனவே பிஜேபியும் திமுகவும் நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி கற்பனைகளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? எங்கேயோ ஒவ்வொரு விஷயம் தனித்தனியா நடக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா முடிச்சு போட்டு அதுல என்னோட கருத்து கேட்டீங்கன்னா நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல.